புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஒவ்வொரு முறையும் ஆண்டவரை சந்திக்கிற பொழுதெல்லாம் ஏதேதோ பேச வேண்டும், ஏதேதோ கேட்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே போகிறோம். இதோ நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது எவ்வளவு அற்புதமானது! இந்த இயற்கை, நம்முடைய உறவுகள், நம்முடைய பணிகள் என்று ஒவ்வொன்றையும் சில நேரங்களில் எண்ணி பார்க்கிற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. இவைகள் எல்லாம் என்னுடையவையா? எனக்கென்று கடவுள் தந்ததா? இவர்கள் அத்துணை பேரும் என்னுடைய உறவுகளா? என்னுடைய நண்பர்களா? இது எல்லாம் நான் செய்ததா என்று திரும்பி பார்க்கிற பொழுது ஆச்சரியமாக, மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆண்டவரே, ஆம், நீர் என்னை ஒரு கருவியாக வைத்துக்கொண்டு எவ்வளவு நல்ல செயல்களை செய்திருக்கிறாய். நன்றி ஆண்டவரே. என்னை நீர் பயன்படுத்திய உம்முடைய அற்புதமான கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. இதோ நானும் கூட இந்த நாளிலே, இந்த நேரத்திலே என்னுடைய நன்றிகளை உமக்கு சமர்ப்பிக்கிறேன். குறிப்பாக நம்முடைய பெற்றோர்களுக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய பணியிடங்களுக்காக என்று இந்த நாள் முழுவதும் இந்த நற்கருணை பிரசன்னத்திற்கு முன்பாக ஒன்று கூடி நன்றி செலுத்துவோம். நல்லது செய்கிற தெய்வம், நம்மை அற்புதமாக வழிநடத்துகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். மகிழ்ச்சியோடு, நன்றி பெருக்கோடு கூட இதோ ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பேன். என்னை தாயின் கருவில் உருவாகும் முன்பே பெயர் சொல்லி அழைத்ததற்காக, என் மீது அன்பு வைத்ததற்காக, எத்துணை முறை விழுந்தாலும் என்னை மன்னித்ததற்காக மீண்டும் மீண்டும் நாம் அவருக்கு நம்முடைய அன்பை, நன்றியை சமர்ப்பிப்போம் ஆராதனையாக.
உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. பாவி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்மோடு சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே,
என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயும் தந்தையுமான எங்களை அன்பு செய்யக்கூடிய தந்தையே இறைவா, இந்த ஒரு மணி ஆராதனை வேளையிலே ஆண்டவரே உம்மோடு உரையாடுவதற்கு எளியம் உள்ளம் கொண்டவர்களாக, நொறுங்குண்ட இதயம் கொண்டவர்களாக ஆண்டவரே இத்தகைய மனநிலையோடு உம்மிடம் பேசுவதற்கு நீர் தந்த இந்த மேலான கொடைக்காக, நாளுக்காக, தருணத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. அன்பு தெய்வமே, இந்த நாளிலே படித்து கொண்டிருக்கக்கூடிய, அதிலும் குறிப்பாக தேர்வுக்காக தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, மேலும் போட்டி தேர்வுகளுக்காக ஆண்டவரே பயிற்சி பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உமது பாதத்திலே தருகின்றோம் ஆண்டவரே. சிறு வயது முதலே கனவை இதயத்திலே சுமந்து, லட்சியத்தை கண்முன்பாக கொண்டு, ஏதாவது விதத்திலே ஆண்டவரே உமது துணை கொண்டு வாழ்க்கையிலே முன்னேறிவிட மாட்டோமா? குடும்பம் அடுத்த இடத்திற்கு அது கடந்து வந்து விடாதா என்ற எதிர்நோக்கோடு ஆண்டவரே எல்லா நம்பிக்கையும் மீது வைத்து சகோதர சகோதரிகளுக்காக அந்த குடும்பமே ஜெபித்து கொண்டிருக்கிற வேளையிலே ஆண்டவரே, நாங்களும் அவர்களோடு இணைந்து என் மாணவ மாணவிகளுக்காக, என் பிள்ளைகளுக்காக ஆண்டவரை முழந்தாள் படியிட்டு ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மாணாக்கர்களையும், குறிப்பாக தேர்வுக்காக தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய மாணாக்கர்களை ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. ஆவியானவருடைய அசைவாடுதலினால் பாழ் நிலம் பசுமையானது என்பதை விவிலியத்தில் அறிகிறோமே ஆண்டவரே. உமது அசைவாடல் இருக்கக்கூடிய இடத்திலே, ஆவியானவர் இருக்கக்கூடிய இடத்திலே விடுதலை உண்டு என்று பவுலடியார் வழியாக நாங்கள் தெரிந்து கொண்டோமே ஆண்டவரே. ஆண்டவரே, நீரே உமது ஆவியானுடைய ஆற்றலினால் பள்ளியிலே படித்து கொண்டிருக்கக்கூடிய, கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளை ஆண்டவரே தாங்கி, அவர்களை திடப்படுத்தி, அஞ்சாதே கலங்காதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை தேற்றி, அவர்கள் நல்ல முறையிலே தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற்று வாழ்க்கையிலே வெற்றி பெற ஆண்டவரை துணை நிற்க வேண்டுமா ஜெபிக்கின்றோம். அன்பு தெய்வமே இறைவா, நீர் பரிசுத்தமானவர், நீர் உண்மை உள்ளவர். இயேசு கிறிஸ்து இளமையாயிருந்த பொழுது கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கி பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்படிந்திருந்தார் என்று விவிலியத்திலே வாசிக்கிறோமே. அதே போல் ஆண்டவரே, எம் மாணாக்க செல்வங்கள், எம் பிள்ளைகள், எம் இளையோர்கள் ஆண்டவரே உமக்கு உகந்தவர்களாக, உமக்கு ஊழியம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக, பெற்றோருக்கும் பெரியோருக்கும் உகந்தவர்களாக, கீழ்ப்படிதல் கொண்டவர்களாக வாழ வளர கிருபை தாரும். அவருடைய அச்ச நிலையிலிருந்தும், மன குழப்ப நிலையிலிருந்தும், பிற பய உணர்வுகளிலிருந்தும் ஆண்டவரை அவர்களை விடுவித்து, எதற்காக தன்னை தயாரித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த நோக்கம், அந்த லட்சியம் முழுமையாக உமது ஆற்றலினால் ஆண்டவர் இயேசுவின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, துணிவு உண்டு என்று சொன்ன பவுலடியாருடைய வார்த்தைக்கு ஏற்ப ஆண்டவரே உமது துணை கொண்டு இந்த தேர்வுகளிலே
நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற நல்ல உடல் உள்ள சுகத்தை என் பிள்ளைகளுக்கு தாரும். உமது ஆவியின் நிழலாடல், உமது ஆவியினுடைய வலிமை, உமது ஆவியினுடைய ஆற்றல், உமது ஆவியினுடைய உடனிருப்பு என்னாலும் அவர்களோடு தங்கியிருக்க ஜெபிக்கிறோம். ஆமேன். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, வறண்டதும் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. வறண்டதும் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாட்சியமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாட்சியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம்
சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீ வாருமே. நிறைவே நீ வேண்டுமே. நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே நிறைவே நீ வாருமே. நிறைவே நீ வேண்டுமே. நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. உம்முடைய ஆவியானவரை எங்களுக்குள்ளே அனுப்பி இதோ எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த திருப்பாடல் ஆசிரியருடைய வரிகளை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளத்தை திறந்தருளும். உள்மனத்திலிருந்து இதோ நாங்கள் உமக்கு இந்த திருப்பாடலை வாசித்து எங்களுடைய நன்றியை நாங்கள் செலுத்த போகிறோம் ஆண்டவரே. இந்த நன்றியின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களை ஆசிர்வதிக்க நாங்கள் செபிக்கிறோம். திருப்பாடல் 116 நாம் சொல்ல வேண்டிய பல்லவி, ஆண்டவரே நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவரே நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். பல்லவி, ஆண்டவரே நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். இதோ ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. பல்லவி, ஆண்டவரே நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். இப்பொழுதே உம்மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். உமது இல்லத்தின் முற்றங்களில் எருசலேமின் நடுவில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. பல்லவி, ஆண்டவரே நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவரே நன்றி சொல்ல, நன்றியாய் எங்களை ஒப்பு கொடுக்க இதோ இந்த வேளையிலே வந்திருக்கிறோம். ஆண்டவரே நன்றி சொல்லக்கூடிய இந்த மனநிலை எங்களுக்குள்ளே இன்னும் அதிகமாக ஊற்றெடுக்க எங்களை தூண்டும். ஆண்டவரே, நூற்றுவர் தலைவன் இதோ உம்மேல் கொண்ட நம்பிக்கையை வெளிப்படுத்தும் விதமாக நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என்னுடைய ஊழியன் குணமடைவான் என்று சொல்லி அந்த நம்பிக்கையிலே உமக்கு நன்றியை செலுத்தினான். ஆண்டவரே, இந்த கிரேக்க பெண்மணி இதோ அவள் வேற்று இனத்தவராக இருந்தாலும் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து உம்மிடம் வேண்டினார். அவருடைய வேண்டலை கேட்டு அவருடைய பிள்ளையை நீர் குணப்படுத்தினீர். தாழ்ச்சியாய் தன்னை ஒப்பு கொடுத்து தன்னுடைய நன்றியை அவர் வெளிப்படுத்தினார். ஆண்டவரே, தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சமாரியர் உம்மை மீண்டுமாக தேடி வந்து உம்முடைய பாதத்தில் விழுந்து நன்றி சொன்னார். ஆண்டவரே, இதோ அந்த ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி, விபச்சாரத்தில் விடுபட்ட அந்த பெண்மணி உம்மை தேடி வந்து தன்னுடைய கண்ணீரால் உம்முடைய பாதத்தை நனைத்து தன்னுடைய கூந்தலினால் துடைத்து தன்னையே ஒப்பு கொடுத்து உமக்கு நன்றி செலுத்தினார். ஆண்டவரே, இதோ அப்படிப்பட்ட மனநிலையில் நாங்கள் நன்றி செலுத்த, உமக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம்.
தாழ்ச்சியினால் ஆழமான நம்பிக்கை உணர்வு கொண்டவர்களாக எங்களையே ஒப்பு கொடுக்கும் விதமாக உம்மை தேடி வந்து உம்முடைய பாதத்தில் விழுந்து நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டவர்கள். அதை செய்ய வேண்டும் ஆண்டவரே. இது அந்த மனநிலையில் தான் இந்த வேளையிலே நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் ஆசீர்வதித்து வருவதற்காக, அரவணைத்து வருவதற்காக, ஆறுதல் சொல்வதற்காக, அன்பு மொழியால் பேசுவதற்காக, எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்காக, எங்களை எல்லாம் ஒன்று சேர்ப்பதற்காக, எங்களுக்காக உம்முடைய இரத்தத்தை கொடுத்து கொண்டிருப்பதற்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே, எங்களுடைய வார்த்தைகளால் அல்ல, எங்களுடைய வாழ்க்கையினால் நாங்கள் எப்பொழுதும் உமக்கு நன்றி சொல்ல எங்களை தொடர்ந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் கற்றுக் கொடுத்த அன்பு, நீதி, உண்மை, மன்னிப்பு, இரக்கம், பரிவு, நன்னயம், இதோ இந்த விழுமியங்களின், இந்த மதிப்பீடுகளின்படி நாங்கள் வாழ்ந்து, இதோ உம்மை நாங்கள் பிரதிபலித்து வாழ்ந்து நாங்களுடைய வாழ்க்கையால் உமக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆவியால் நிரப்பி எங்களை தொடர்ந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய அழகான கண்கள் எங்களை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கின்றது. நாங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, பாவிகளாக இருந்தாலும் சரி, ஒடுக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, கண்டுகொள்ளப்படாமல் இருந்தாலும் சரி, புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, கைவிடப்பட்ட பல நிலையில் இருந்தாலும் சரி, ஆண்டவரே, எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, இந்த சமுதாயம் கண்டுகொள்ளவில்லைனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நீர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர். ஒரு பொருட்டாக எண்ணி எங்களை ஆசீர்வதித்து, எங்களை பலப்படுத்தி, எங்களை கைப்பிடித்து தூக்கி உயர்த்தி வருகிறீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை பார்க்கிறீர், அது போதும் என்ற மனநிலையில் நாங்கள் உண்மையாகவும் நீதியாகவும் எங்களுடைய வாழ்க்கையிலே அனைவரையும் அன்பு செய்து வாழ நாங்கள் முடிவெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த உறுதியிலே நிலைத்து நிற்க நீர் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதியும், எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும். உம்முடைய அழகான கண்கள் எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றன. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்ததால் உயிர் வாழ்கின்றேன். உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்ததால் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன்.
எரியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆண்டவரே, நீர் காண்கின்ற தெய்வம். அதனால்தான் எங்கள் அன்பு தாய் அன்னை மரியாள் தாழ்வுற்று இருந்த அடியாளை ஆண்டவர் உயர்த்தினார். பசியினால் வாடியவர்களை அவர் நிரப்பினார். ஒவ்வொருவரையும் யாரெல்லாம் தாழ்ந்த நிலையில், அடையாளமற்ற நிலையில், யாரும் கண்டுகொள்ளப்படாத நிலையில் இருக்கிறார்களோ ஆண்டவர் அவர்கள் மீது அக்கறையாய் இருக்கிறார். அவர்களின் பார்வையாய் இருக்கிறார். அவர்களின் குரலாய் இருக்கிறார். அவர்களின் அடையாளமாய் இருக்கிறார். அவர்களுக்கு அவர் எல்லாமாய் இருக்கிறார். இந்த உலகிலே அவர் அடையாளமற்ற மனிதர்களை தேடி வந்தார். அவர்களுக்கு அடையாளம் கொடுத்தார். இன்றைய நாளிலே யோசித்து பார்ப்போம். இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலத்தை மனித இயல்பினால், மனித சக்தியினால், மனித முயற்சியினால் எழுப்பிவிட முடியுமா? இது சாத்தியமா? இவ்வளவு பெரிய செலவினங்களை ஒவ்வொரு மாதமும் நிறைவேற்றி இப்படிப்பட்ட ஒரு தலத்தை பல லட்சக்கணக்கான மக்களுக்கு இறைவனின் பிரசன்னத்தை தாங்கிச் செல்கின்ற, இறைவனின் ஆறுதலை எடுத்துச் சொல்கின்ற, இறைவனின் குணமளிக்கும் ஆற்றலை அவர்களுக்கு பெற்றுத் தருகிற ஒரு மாபெரும் தலத்தை மனித இயல்பினால், மனித சக்தியினால் கைகூடுமா? சாத்தியமில்லை. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலத்தை உருவாக்க திருவுளம் கொண்ட ஆண்டவர் அதிலே பணி செய்வதற்காக, அதனை நாம் மக்களுக்கு எடுத்துச் செல்வதற்காக, இதில் பல்வேறு நிலையில் பணி செய்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆண்டவர் தாமே முன்குறித்து வைத்தார். ஆண்டவர் தாமே கைகளை பிடித்து அழைத்து வந்தார். இந்த ஆண்டவருக்கு நான் எப்படிப்பட்ட நன்றி சொல்ல வேண்டும்? எப்படிப்பட்ட நன்றி பலி நான் செலுத்த வேண்டும்? இப்படிப்பட்ட பாக்கியத்தை பணி செய்வதற்கும் அதனை அனுபவிப்பதற்கும் என் குடும்பத்திலே இன்றைக்கு மாதா தொலைக்காட்சி ஒரு ஆலயமாய் இருக்கிறது என்று பெருமிதம் கொள்கிறோமே. எனக்கு இந்த மாதா தொலைக்காட்சி பெரியதொரு
ஆறுதலாய் ஒரு உடன்பக்காளனாய் என்னோடு இருந்து பயணிக்கிறது எனக்கு ஆறுதல் சொல்கிறது என்றெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறோமே. என் ஆண்டவருக்கு நான் எப்படிப்பட்ட நன்றி நான் சொல்ல வேண்டும்? என் ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்த என் ஆண்டவருக்கு நான் எப்படியெல்லாம் நன்றி சொன்னால் என் ஆண்டவரை மாட்சிப்படுத்தும்? என் சகோதரனே, சகோதரியே, இன்றைய நாளிலே ஒரு குடும்பமாய் அந்த 10 தொழுநோயாளிகளிலே ஒருவன் வந்து ஆண்டவருடைய காலில் விழுந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னானே, அவனை போல ஆண்டவரை தேடி போய், என் ஆண்டவரே, நான் கேட்ட காரியம் நீர் எனக்கு நிறைவாக கொடுத்தீர், நான் பெற்றுக்கொண்டேன், குணமானேன், மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி ஓடி போய் அவரது கால்களில் விழுந்து அவனுக்கு நன்றி சொன்னாரே, அந்த சகோதரனை போல ஆண்டவரை, நம்மை தேடி வருகிற ஆண்டவரை, நம்மை அழைத்து வந்த ஆண்டவரை, நம் கரங்களை பிடித்து கொண்ட ஆண்டவரை நாம் தேடி சென்று இதோ இந்த நாளிலே நன்றி வகையோடு ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லி அவரை துதித்து அவரை ஆராதிப்போம். இந்த நாவில் புது பாடல் இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாடல் இந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார். பாவையிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவையிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார். நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார்.
சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். காற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். காற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். நாவில் புது பாடல் இந்த இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் ஒன்றாயாவும் ஆகினார். விந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவே. தந்தை தாயும் நண்பர் ஒன்றாயாவும் ஆகினார். விந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவே. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாடல் என்ற இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாடல் என்ற இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். உயிருள்ள நாள் வரை உம்மை போற்றுவேன் ஆண்டவரே. உமது பிரசன்னத்தில் இருப்பது, உமக்கு நன்றி சொல்வது, உம்மை போற்றி புகழ்வது என் உயிர் உள்ள நாள் முழுவதும் கடந்து செல்வதாக. ஆண்டவரே, உமது மேன்மையை நாங்கள் புரிந்து கொள்ள, உங்கள் மேன்மையை நாங்கள் உணர்ந்து அனுபவிக்க எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டுமென்றால், நீர் எவ்வளவு மேன்மைக்குரியவர், எவ்வாறெல்லாம் மேன்மை மிகுந்த செயல்களை எங்கள் வாழ்விலே நடத்தி கொண்டு வருகிறீர் என்பதை உணர வேண்டும் ஆண்டவரே. வாழ்விலே பல்வேறு நிலைகளில் நீர் எங்களோடு உடன் பயணித்து கொண்டிருக்கிறேன். பல விஷயங்களை நீர் அற்புதமாக செய்வதை கூட நாங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு எங்கள் வாழ்விலே பயணித்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு அதிகாலையிலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் எழுவது முதல் இரவு நாங்கள் உறங்கச் செல்வது வரை எத்தனையோ வழிகளில் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். அதற்கு ஒவ்வொன்றிற்கும் நாங்கள் நன்றி சொல்ல தவறி இருக்கோம் ஆண்டவரே. இதோ உமது வேளையிலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வில் நீர் எங்களுக்கென்று கொடுத்த கொடையை முழுமையாக பயன்படுத்தி எங்கள் வாழ்வை உமக்கு ஏற்றபடி வாழ வேண்டும் என்று நாங்கள் இன்று முடிவெடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்காக வாழ்வது என்று முடிவெடுக்கக்கூடிய அருளை எங்களுக்கு தாரும். நீர் எங்களை எதற்காக அழைத்தீரோ, எத்தகைய வாழ்வு வாழ அழைத்தீரோ அதை வாழ்வதற்கான சக்தியை எங்களுக்கு தாரும். எங்களுடைய இந்த பயணத்திலே பல்வேறு இடர்பாடுகள் நெருக்கடியில் வரும்போதும் எல்லாம், வாழ்விலே பல்வேறு தடைகள் வந்தபோதும் கூட நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற ஒரு நம்பிக்கையை முழுமையாக கொண்டு நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி, நான் உம்மோடு இருக்க உமக்காக வாழ நான் முடிவெடுத்துள்ளேன் ஆண்டவரே. இது உமது பணி, இது உமது போர், எனவே என்னை வழிநடத்தும் ஆண்டவரே என்று நாங்கள் சொல்லிக்கொண்டு பயணிக்க அருள் தாரும் ஆண்டவரே. இந்நாள் முழுவதும் எங்களை பல்வேறு நிலைகளில் ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டிருக்கிற உமது மேலான கிருபைக்காக நன்றி சொல்லி நாங்கள் எங்கள் வாழ்வுக்கு அர்ப்பணிக்கிறோம் என்ற உறுதிப்பாடோடு இந்த பாடலை பாடி உம்மை போற்றுகிறோம்.
உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். 1 கோடி இடர்பாடு எதிர் வந்த போதும் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். எனக்காக வாழ்வதெல்லாம் பொய் வாழ்வு, எனக்காக வாழ்வதெல்லாம் பொய் வாழ்வு என்பதை உன்னருளில் உணர்ந்ததனால் நான் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். வாழ்வும் வழியும் ஒளியும் ஆனவர், பாராத அன்பும் இரக்கமும் உடையவர். வாழ்வும் வழியும் ஒளியும் ஆனவர், பாராத அன்பும் இரக்கமும் உடையவர். இறைமகன் இயேசுவே என் வாழ்வின் மையம், இறைமகன் இயேசுவே என் வாழ்வின் மையம் என்றே ஏற்றிட முடிவெடுத்தேன். நான் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். தீமைகள் பாவங்கள் விலகிடவும் தெய்வீக அன்பினை உணர்ந்திடவும், தீமைகள் பாவங்கள் விலகிடவும் தெய்வீக அன்பினை உணர்ந்திடவும், இறைவனில் இரண்டர கலந்திடவும், இறைவனில் இரண்டர கலந்திடவும் இதயத்தின் ஆழத்தில் முடிவெடுத்தேன். நான் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். 1 கோடி இடர்பாடு எதிர் வந்த போதும் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். எனக்காக வாழ்ந்ததெல்லாம் பொய் வாழ்வு, எனக்காக வாழ்ந்ததெல்லாம் பொய் வாழ்வு என்பதை அருளாலே உணர்ந்ததனால் நான் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். ஆமாண்டவரே, இதோ உம்முடைய பெயரை சொல்லி உம்முடைய பெயரின் மதிப்பீடுகளின்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் நன்றி கூறுகிறோம். எங்களது திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், அருட்சகோதரிகள், இன்னும் குடும்பங்களில் பல்வேறு தருணங்களிலும் எவ்வளவோ இடர்பாடுகளும் வேதனைகளும் வந்த பொழுதும் தங்களுடைய மகனுக்காக, மகளுக்காக, மனைவிக்காக, கணவனுக்காக, இதோ எங்களுடைய திரு அவைக்காக என்று ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஏராளமான இதயங்களை உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, பல நேரங்களில் இந்த மக்கள் இதற்கெல்லாம் இறந்து போக வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தால் இந்த உலகத்தில் எவருமே இருந்திருக்க மாட்டார்கள். ஆனால் நான் இதற்காக வாழ்வேன், இவருக்காக வாழ்வேன் என்று சொல்லி தங்களுடைய வாழ்தலை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள், அர்த்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அத்தகைய உணர்வுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே உம்முடைய இந்த திரு அவையின் இந்த அற்புதமான மாதா தொலைக்காட்சி பணிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இத்தனை ஆண்டுகளாக நீர் அற்புதமாக பராமரித்து வழிநடத்தி இருக்கின்ற
உம்முடைய கிருபைக்காக நன்றி கூறுகிறோம். அன்பு தெய்வமே, இதோ எங்களது அன்பு தந்தையை நீர் ஒரு எளிய கருவியாக தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி. இதோ ஏராளமான மக்களை இந்த மாதா தொலைக்காட்சி வளர்வதற்கு உதவுகின்ற உள்ளம் கொடுத்திருப்பதற்காக நன்றி. எங்கு சென்றாலும் மக்கள் மாதா தொலைக்காட்சி என்று மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார்களே, அந்த உள்ளம் நிறைந்த அன்புக்காக நன்றி. ஆண்டவரே, இன்னும் இங்கு பணி செய்கின்ற எங்களுடைய பணியாளர்களுக்காக நன்றி. இதோ இந்த நேரத்தில் இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக உம்முடைய அருளை ஆசீரை சுவைத்து கொண்டிருக்கின்ற எல்லா மக்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய சிறகின் நிழலிலே, உம்முடைய பாதையின் சுவடுகளிலே என்னாலும் தொடர்ந்து நன்றி உணர்வு உள்ளவர்களாக நடக்க, பயணிக்க, எளிய கருவிகளாக வாழ எங்களை தொடர்ந்து வழிநடத்தும். ஆமென், ஆமென், ஆமென். அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையில் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.